உலகத்துக்கே தெரிஞ்சது ஒன்றே ஒன்று மணி. ஆமாம். அந்த மணி தேவையில்லாமல் இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே கிடையாது. எஜுகேட்டட் ஆகட்டும், வாழ்வாதாரம் ஆகட்டும், ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்காகட்டும், இறந்துட்டா கூட மணி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழறது பிறக்கிறது வாழறதே வேஸ்ட்டு. இப்போ ஒரு பஸ்ஸு வச்சு ஓட்டுறாங்க, ஒரு லாரி வாங்கி ஓட்டுறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன போய் அந்த ஜின்னா போய் அவங்களுக்கு வேலை செய்யுது. எப்படி ஒரு பிஸ்னஸில் சிறப்பாக கொண்டுட்டு போதோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒரு லாட்ரியை உங்களை சிறப்பாக கொண்டுட்டு போய் நிற்க வைக்கும் ஜின்னு. அதுக்காக கூட்டு வந்து இன்றைக்கி எவ்வளோ பாசமாக பார்க்குறாங்க. உலகத்தில் இந்த மாதிரி அவரோட வலி வேதனை எப்படி இருந்தது தெரியுமா? கூப்பிட்டு கூட அவர் கடைசியாக அவங்க வீட்டுக்கு அவர் போகலை. அவர் டிஸ்கஷன் பண்ணதே என்கிட்ட மட்டும்தான். நான் வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு என்ற ஒரே வார்த்தை தான். ஒன்று காசு வரவே மாட்டேங்குது அப்படின்றதுக்கு தான். எனக்கு வந்து பணமே வர மாட்டேங்குது, வந்த பணம் கையில் தங்க மாட்டேங்குது, இல்லை இந்த மாதிரி பண சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. ஸோ அது அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்தால் என்ன தீர்வு இருக்கும் சார்? OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்னை வச்சு நிறைய வேலைகள். ஜின்னை பற்றி ஒரு விஷயம் பண்ணணும், இல்லை ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஜின்னை வச்சு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா மக்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாராக இருக்கும் அப்படின்னா இவராக தான் இருக்கும். அப்படி ஒரு நபரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் பார்த்திபன் சார் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறதே வந்து ஒன்று காசு வரவே மாட்டேங்குது அப்படின்றதுக்கு தான். எனக்கு வந்து பணமே வர மாட்டேங்குது, வந்த பணம் கையில் தங்க மாட்டேங்குது, இல்லை இந்த மாதிரி பண சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. ஸோ அது அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்தால் என்ன தீர்வு இருக்கும் சார்? இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே மணி ப்ராப்ளத்துக்காக தான். இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க தெரிஞ்சது மணி தான். இப்போது நாட்டுக்கு நாடு ஒரு பாஷைகள் மாறும், மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு பாஷை மாறும், எல்லா இடத்துக்கும் ஒரு இனம் மதம் எல்லாமே உண்டு. ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கே தெரிஞ்சது ஒன்றே ஒன்று மணி. ஆமாம். அந்த மணி தேவையில்லாமல் இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே கிடையாது. எஜுகேட்டட் ஆகட்டும், வாழ்வாதாரம் ஆகட்டும், ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்காகட்டும், இறந்துட்டா கூட மணி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழறது பிறக்கிறது வாழறதே வேஸ்ட்டு. பணம் இல்லைன்னா பணம்னுவாங்க. அந்த மாதிரி உலகம் இது. அதனால் எல்லாருமே இன்றைக்கி தேவைகளுக்காக வர்றது எல்லாருமே மணிக்காக மட்டும்தான் வராங்க. கடல் கடந்து போகிறது, உலகம் பூரா போகிறது, எல்லாத்துக்குமே புள்ள குட்டி குடும்பத்தை விட்டுட்டு போய் வெளிநாட்டில் கஷ்டப்படுறது, பெண்கள் போய் வீட்டு வேலை செய்கிறாங்க, நாடு விட்டு நாடு போய் கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் அங்கேருந்து கட்டட வேலை செய்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது இப்போ கப்பலில் வேலைன்னுவாங்க, அதெல்லாம் ஒரு பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஆமாம். ஆனால் அங்கே போனாக்கா 6 மாதத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது. அவங்க என்னென்ன உப்பு காற்றுலையும் அதுலேயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமங்கள் எல்லாமே அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஃபேமிலியே பார்க்க முடியாது. ஒரு பைலட் என்னுவோம் பெருமையாக, நான் பைலட் வேலை செய்ய போகிறேன்னு. அந்த ஒரு வினாடியும் அவங்கவுங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு தான் பறக்கிறாங்க. காரணம் என்ன? மணி. கரெக்டு. புரியுதுங்களா? கரெக்டு. பணம் இல்லாமல் இன்றைக்கி உலகத்தில் எந்த நடமாட்டமும் இல்லை, எதுவுமே இல்லை. உலகத்துக்கே தேவை பணம். பணம் இருந்தால் இன்றைக்கி எல்லாத்தையுமே இழங்க வைக்கலாம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி பணம் இருக்கிறவனுக்கு தான் ஒரு சமுதாயத்தில் எல்லாமே உண்டு. இப்போது ஒரு மனுஷன் நல்லவர், நல்லது செய்யக்கூடியவர், ஒரு MLA சீட்டு வாங்கி நிற்க சொல்லுங்கள். முடியாது. பணம். நீ நாட்டுக்கே நல்லது செய்கிறவனா இருந்தாலும் பணம் இல்லாமல் யாருக்கும் நல்லது செய்ய முடியாது. சரிங்களா? இன்றைக்கி ஒரு இல்லாத ஏழை கூட ஒரு ஆப்ரேஷனுக்காக போனாக்கா இத்தனை லட்சம் கொடுத்தா தான் செய்கிறேன்னுவாங்க. அது உயிராக பார்க்க மாட்டாங்க. அங்கேயும் பணம் தான் நிற்கிது. சரிங்களா? யாருக்குமே சரி ஒரு ஆசையில் நல்லா படிக்கிறேன்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு பணம் இல்லாமல் படிப்பு பாதிக்கப்பட்டது பல பேர், எவ்வளோ பேர். ஆமாம், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க தேவையே வந்து பணம் தான். யார் பெற்றவங்க கூட இந்த காலத்தில் பணம் இருந்தால் தான் பிள்ளைய மதிக்கிறாங்க. அந்த மாதிரி உலகம் ஆகிப்போச்சு. எல்லாருமே சொல்லலை, ஒரு சிலர் வந்து இன்றைக்கி அப்படி தான் இருக்குது உலகமே. பணம் இல்லைன்னா யாருமே கூட பிறந்தவங்க கூட மதிக்க மாட்டான். இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா. ஏன் நம்ம தமிழர்கள் எடுத்துக்கிட்டால் இலங்கை தமிழர்கள் கூட உலகம் பூரா போய் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஸ்டடியான நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. என்கிட்ட ராத்திரியெல்லாம் கதைப்போங்க ஃபோனில் எடுத்து. ஏன்னா கனடா, ஆஸ்திரேலியா, இந்த லண்டன், UK இதெல்லாம் வந்து நைட்டெல்லாம் வந்து அங்கே பகலாக இருக்கும். அங்கேருந்து கால் பண்ணுவாங்க. அண்ணே நாங்கள் பேருக்கு தான் இந்த நாடுகளில் வந்து இருக்கிறோம், இங்கே வாழ்கிற வாழ்க்கையே இங்கே ஒரு வாழ்க்கையே கிடையாது, எங்களுக்கு அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்போ என்ன அங்கே தேவைப்படுது?
பணம் தான். பணத்துக்காக தான் அந்த நாட்டில் அப்படி போய் வாழறாங்க. ஆமா. இதே தான் சுதந்திர நாட்டில் நீங்கள் கஞ்சிக்கு இல்லைன்னா கூட சரி, சாப்பாடே இல்லைன்னா கூட சுதந்திரமாக சுற்றலாம், சுதந்திரமாக இருக்கலாம், யாரும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது, சண்டை போட போகிறது கிடையாது, ஒருத்தன் மிரட்ட போகிறது கிடையாது. பிரான்ஸு, ஜெர்மனி எல்லாம் உலகம் பூரா எல்லா கண்ட்ரிலேருந்து எனக்கு கால் வரும். ஆமா. ஒருத்தவங்களும் அங்கே அடிமை வாழ்க்கை தான் வாழறாங்க. முக்கிய காரணம் எல்லாருக்குமே தேவை பணம்மா. பணம் இல்லாமல் வாழறதே ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம் சார். ஆனால் எல்லாருக்கும் பெரிய குழப்பமே அந்த பணத்தை எப்படி வர வைக்கிறது, நம்மக்கிட்ட எப்படி மணியை அட்ராக்ட் பண்ணுறது. இங்கிலீஷில் அப்படி தான் சொல்லுவாங்க. மணியை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு அதுக்கான வழி தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் யோசிக்கிறதே வந்து இந்த பணம் வர்றது தெரிய மாட்டேங்குது. நான் வந்து இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு வர்ற வருமானம் வந்து வெறும் 1000 ரூபா தான், இவ்வளோ தான் வருது, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன சார் நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் யார் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, எல்லாமே நேர்மையான வழி, அந்த வழி இந்த வழின்னு சொல்லுவாங்களே தவிர யாருமே ஒருத்தவன் கீழே வந்துட்டான்னா தூக்க மாட்டான். அதே நேர்மையை வச்சு ஒரு கடையில் போய் ஒரு காய்கறியும் வாங்க முடியாது. சரியா? ஒரு இது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு அரிசி பருப்பு வாங்க முடியாது. ஒரு ஆபத்துக்கு உயிர் காப்பாற்ற ஒரு மருத்துவமனையிலையும் போய் ஒரு நேர்மையாக இருக்கிறேன், நான் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறேன், இதை காப்பாற்றினா இங்கே எவனும் உலகத்தில் யாரும் காப்பாற்ற போகிறது கிடையாது. ஆமாம். சரிங்களா? அந்த மாதிரி சில நேரத்துகளில் தான் இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்டுங்களை சொல்கிறது நான். ஓகே. ஒன்றுமே இல்லை, கை காலோட பிழைக்கிறவங்க எதை வச்சு பிழைக்க முடியாது. ஒரு லாட்ரி வாங்க. இப்போ இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடையில் போய் துணி எடுத்தோம்னாவே இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வந்துடுச்சு. ஒரு துணி வாங்குறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அங்கே ஒரு கூப்பன் முறையில் குலுக்கி போட்டு ஒரு பரிசு தராங்க. அதுக்கு பேர் என்ன? கரெக்ட் தான். அதுக்கு பேர் ஒரு லாட்ரி மாதிரி தான். குலுக்கல் லாட்ரி மாதிரி. எல்லாம் லாட்ரின்றது இப்போ நம்ம இங்கே இந்தியாவிலே 13 மாநிலத்தில் நடக்குது. சரிங்களா? அவனும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். சரிங்களா? அந்த மாதிரி வந்து எவ்வளவோ இருக்குது நாட்டில். ட்ரை, அதுதான் வாழ்க்கைன்னு வாழாதீங்க, ட்ரை பண்ணுங்க. நான் அதில் மூலியமாக நான் ஜெயிக்க வைப்பேன். அதிர்ஷ்டங்கள்ன்றது பல வழியில் இருக்குது. உலகத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பணம்ன்றது கஷ்டம்னு. என்ன கேட்டால் நான் சுலபமான வழின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக நான் சொல்லலை, உண்மையே அதுதான். பணம் காத்துல சுத்துது, அதை கேட்ச் பண்றது நம்ம கையில தான் இருக்குது. சரிங்களா? பணம் காத்துல சுத்துது, அதை நம்ம தான் கேட்ச் பண்ணணும். ஆனால் மக்களுக்கு அந்த நிதானம் இல்லை, அந்த பொறுமை இல்லை. ஏதோ செய்து நான் லாபம் வர்றதில் கூட நஷ்டமாக்கிக்கிட்டு வந்து என்கிட்ட நிற்கிறாங்க. எப்படி? லாபம் தர தொழிலை கூட 30 வருஷம் 40 வருஷம் லாபம் தந்த தொழிலை கூட நஷ்டமாக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத பழக்கங்கள், கெட்ட பழக்கத்தில் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து அதை இதை தவறு செய்துக்கிட்டு நம்ம நேரங்கள் மேலேயோ காலங்கள் மேலேயோ எனக்கு டைம் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் மிக 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 தவறானது. நம்ம சிந்திச்சு பார்த்து நடந்தோம்னா எந்த ஒரு விஷயமே ஒன்றுமே கிடையாது. நேரங்கள் கிரகங்கள் காலங்கள்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? பணம் சேரணும்னு ஒரு மனுஷனுக்கு இதாகிடுச்சுன்னா நான் ஜின் மூலயமா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா பொதுவாக சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இனிமே நான் சொல்கிறது அந்த ஜின் மூலயமா நான் சொல்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜின் மூலியமாக. இப்போ லாட்ரி அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, இவர் என்ன லாட்ரி எடுக்க சொல்கிறாரு, நம்ம எங்கே போய் லாட்ரி எடுக்கிறது அப்படின்ற ஒரு யோசனை வரும். கரெக்டாக தானே கேட்குறேன் சார்? ஸோ இந்த மாதிரி யோசிப்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் லாட்ரி பேண்டு, நான் எங்கே போய் லாட்ரி எடுக்கிறது, சார் பாட்டுக்கு சொல்கிறாரு, நம்ம எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படியே நம்ம லாட்ரி எடுத்தாலும் அதை எப்படி நம்ம காசு சம்பாதிக்கிறது, அது ஒரு லக்கு தானே அப்படின்ற ஒரு மெத்தனமான போக்கு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறதுன்னா, லாட்ரி எடுக்கிறதுனா இங்கேருந்து துபாயில் எடுக்கிறாங்க ஆன்லைனில் லாட்ரி. நீங்கள் பக்கத்து மாநிலம் கேரளாவில் போய் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறது பெரிய தவறு. அதே மாதிரி வந்து பக்கத்து மாநிலம் எவ்வளோ மாநிலத்தில் விற்கிறாங்க, புரியுதுங்களா? வெளிநாட்டில் எடுக்கிறாங்க, இங்கேருந்து யூஎஸில் எடுக்கிறாங்க ஆன்லைனில் டிக்கெட்டு. ஏதோ மூளை இருக்கிறவங்க எதை வேணாலும் செய்கிறாங்க. இன்றைக்கி முன்னுக்கு வர்றதுக்கு தான் எல்லாமே செய்கிறாங்க. இன்னும் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து முடியாதுன்றது முட்டாளுக்கு சொந்தமான சொல்லு. யாருமே வந்து முயற்சி எடுக்காமே இது முடியுமா அது முடியுமான்னாதீங்க. எல்லாம் நான் கூட கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாருமே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்து வந்தவங்க தான். யாரும் பிறக்கையிலே பணக்காரங்க கிடையாது. சரி, லாட்ரி எடுக்கிறது தவறான செயல், ஒரு அது வந்து தப்பு, ஒரு இது பண்ணுறோம். சரி, தப்பு இல்லை, வாஸ்தவம் எல்லாமே. சரியா? இன்றைக்கி பல நாட்டில் நான் சொல்லக்கூடாததெல்லாம் நாட்டில் நிறைய இருக்குது. எல்லாமே இன்றைக்கி முறைப்படியாக நடக்குதா? நாட்டில் நேர்மையாக தான் இருக்குதா? சரியா? நேர்மையாக தான் முன்னுக்கு வர்றவங்களா? எவ்வளோ பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து இதாவது நம்ம மனசார பணம் கொடுத்து எடுக்கிறோம். ஒருத்தவங்களை வந்து கையை முறுக்கி வாங்கலை, ஒரு இடத்துல நம்ம திருடலை, கொள்ளை அடிக்கலை, நம்ம விருப்பப்பட்டு நம்மளாக கொடுத்து வாங்குகிறோம். அவங்களும் நமக்கு லக்கு விந்தா விழவுது, வீழன்னா அடுத்த முறை நடக்க போகுது. எதையுமே ஒரு அதிர்ஷ்டத்தை பேக்ரவுண்ட் வச்சு தான் நான் சொல்கிறது. மற்றபடி யாருக்கும் தவறாக ஒரு பாதையிலேயே போய் ஒருத்தவங்களை கொள்ளடிக்கிறதோ, ஒருத்தவங்களை ஏமாத்துறதோ, தவறு பண்ணுறதோ வேணாம், தவறான செயல். ஒன்றுமே இல்லாதவங்க இன்றைக்கி நான் கரை ஏற்றிக்கிட்டு வரேன், எவ்வளோ பேரை நான் காப்பாற்றி விட்றேன். அதனால தான் நான் இந்த அனுபவங்கள் எனக்கு இருக்குது. நம்மளை காப்பாற்றணும், இந்த மாதிரி வழிகளை பயன்படுத்தலாம். இப்போது ஒன்றுமே இல்லை,
தான் வீட்டை எடுத்துன்னு போய் ஒரு அடமானம் வைக்கிறோம். யார் வீட்டை? தன்னோட வீட்டை ஒரு அடமானம் வைக்கணும். அப்போது என்னென்ன கேட்குறாங்க தெரியுமா? ஒரு அடமானம் வச்சுட்டு பாதிக்கு பாதி தருவாங்க அந்த பணத்தை. ஆமாம் சார், கரெக்டு தான் சார். ரொம்ப கொடுமையாக இருக்கும் சார் அதெல்லாம். அந்த வீட்டிலோட 4ல் 1 பங்கு தான் தருவாங்க. ஆனால் நம்மளை கேட்குற ப்ரூஃபு, கேட்குற டாக்குமெண்ட்டு, கேட்குற இது அத்தாச்சு எத்தனை வந்து இது வாங்கி வந்து கொடுக்குறதுக்குள்ள இவங்க வாழ்க்கையே வெறுத்துடுறாங்க. கரெக்ட். இன்னைக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து இல்லாதவங்க வாழ முடியாது, இல்லாதவங்கள வாழவும் விட மாட்டாங்க. மக்களுக்கு வந்து நீங்களாக ஒரு அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை வச்சு நீங்களாக நல்லபடியாக செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, முடியாத பட்சத்தில் என்னோட கிட்ட வாங்க, நான் கண்டிப்பாக ஜின் மூலியமாக நான் செய்து தரேன். சார், ஜின் மூலியமாக பண்ணித்தரேன்னு சொல்கிறீங்க. ஜின் மூலியமாக எப்படி சார் பண்ணி தருவீங்க? எப்படி ஜின் மூலியமாக ஒரு லாட்ரி எடுக்க முடியும்? லாட்ரியில் எப்படி வின் பண்ண முடியும் சார்? நம்ம லாட்ரியில் கிடையாதுமா அந்த விஷயங்கள் வந்து. ஓகே. இப்போ ஒரு பஸ் வச்சு ஓட்டுறாங்க, ஒரு லாரி வாங்கி ஓட்டுறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன போய் அந்த ஜின்னா போய் அவங்களுக்கு வேலை செய்யுது? அவங்க பேருக்கு நம்ம செய்தோம்னா அது செய்கிற தொழிலில் அது டாப்பாக தொண்டு போய்விடும். எப்படி ஒரு பிஸ்னஸில் சிறப்பாக கொண்டுட்டு போதோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒரு லாட்ரியை உங்களை சிறப்பாக கொண்டுட்டு போய் நிற்க வைக்கும் ஜின்னு. அதுதானா ஒழிய மற்றபடி எதுவும் தவறானது எதுவும் கிடையாது. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்கும். நீங்கள் இதை அடையணும்னு நினைக்கிறத கண்டிப்பாக அதை அடைய வைக்கும். ஜின் மூலியமாக நம்ம அடையலாம். இப்போ எடுத்து தோல்வி அடைகிறத சக்ஸஸ்ஃபுல் காட்டுறேன், வேற ஒன்றும் கிடையாது. புரியுது, எனக்கு புரியுது. எடுத்து ஒரு பின் வாங்கி நம்ம தோல்வி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையில் 10 வருஷமா வேலையா 5 வருஷம் வேலை. இப்போ நம்ம சொல்கிறதால இப்போ யாரும் எடுக்க போகிறதில்ல. இப்போ நம்ம சொல்கிறதால யாரும் நிற்க போகிறதும் கிடையாது. எடுக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் லைஃப் நல்லா வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக வாங்க, நான் ஜின் மூலியமாக நல்லபடியாக செய்தேன். ஓகே சார். இப்போ வந்து ஜின் மூலியமாக லாட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. லாட்ரியில் வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் லாட்ரியில் வின் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் ஜின் மூலியமாக உதவி பண்ணவங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஸ்டோரி ஏதாவது இருக்கா சார்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்தவங்க இப்போ இந்த லெவலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? பெத்த பிள்ளைங்களே சொத்து வாங்கிக்கணும், எல்லாத்தையும் பிடிக்கணும், ஒரு அப்பனை வெளியே தேத்திட்டாங்க. சரிங்களா? ஒரு வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சு அங்கங்கே ரோடாக கோயிலாக படுத்து சாப்பிட்டுன்னு இருந்தார். இதே கேரளாவில். அவர் ஊர் வந்து கன்னியாகுமரி. இன்னைக்கு அதை லாட்ரி பணம் வீழ்ந்த உடனே அதே பிள்ளைங்க தேடி போய் பிடிச்சி அப்பாவை பாசத்திலேயே போய் கூட்டாந்தாங்க. இல்லை, பணத்துக்காக கூட்டு வந்து இன்றைக்கி எவ்வளோ பாசமாக பார்க்குறாங்க. உலகத்தில் இந்த மாதிரி அவரோட வலி வேதனை எப்படி இருந்தது தெரியுமா? கூப்பிட்டு கூட அவர் கடைசியாக அவங்க வீட்டுக்கு அவர் போகலை. அவர் டிஸ்கஷன் பண்ணதே என்கிட்ட மட்டும்தான். நான் வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு என்ன ஒரே வார்த்தை தான். நான் என்ன சொல்லுவேன்? 1000 தான் இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் போகிறது நல்லது தான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போங்கன்னு. அவர் என் பேச்சை கூட கேட்கலை. அவர் என் பேச்சை என் பேச்சை கேட்குறாரு. இந்த ஒரு விஷயத்தில் அவர் கேட்கல. காரணம் என்ன? அந்த பட்ட மன வலி கவலை. அவர் எந்த ஹோம்ல இருந்தாரோ அதே ஹோமை சிறப்பாக அந்த பணத்தை வச்சு செய்துக்கிட்டு வராத அனாதைகளை நல்லா பார்த்துக்கிட்டு இன்னைக்கு சிறப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு அனுபவங்களை நாங்கள் நிறைய பார்க்குறோம். புரியுதுங்களா? வாழ்க்கையில் வந்து அனுபவத்தில் பார்க்கறது நாங்கள் இது மட்டும் இல்லை, வெளியே பேர் சொல்லக்கூடாதவங்க நிறைய பேர் உண்டு. பணத்தை வந்து வந்த பிறகு எனக்கு இது தேவைன்னு மற்றது எல்லாமே எடுத்து அனாதை பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. எனக்கு தேவை என் வீடு மூட்டா போகிறோம், கடனில் முழுகி போச்சு, இந்த மூடுக்கு வந்தால் போகிறோம், மிச்சத்தை கொடுங்கன்னு எடுத்து வந்து என்கிட்ட என் கையாலே கொடுக்க வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பேர் நாட்டில் நல்லது செய்கிறாங்க. இல்லாதவங்களா இருந்தாலும் மனசு இருக்குது, இருக்கிறவங்களா இருந்தாலும் மனசு இருக்கிறவங்க தான் மனுஷன். புரியுதுங்களா? ஒருத்தவங்களை கெடுத்துக்கணும் பெத்த பிள்ளைங்களே அப்பா அம்மா பார்க்கல ஒரு பணத்துக்காக விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் மனுஷன்லேயே சேர்த்துக்க கிடையாது. நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் இந்த தொழிலில் வந்து. ஏன்னா எல்லா இடத்துக்கும் எப்படி கம்ப்ளைண்ட் போகும்னு தெரியாது. ஒரு காவல்துறை கூட குறிப்பிட்ட கேஸ் தான் போகும். ஆனால் மாந்திரிக்காரங்கிட்ட தான் இந்த பர்சனல் விஷயம், கணவன் மனைவி அந்நியம், அப்பா துரோகம், நம்பி கொடுக்கறது ஒரு துரோகம், எல்லா உண்மைகளும் எங்ககிட்ட தான் வரும். நாங்கள் இதில் காலம் பூரா நாங்கள் பார்த்து அவங்களோட பார்த்து எங்களுக்கு எல்லாம் மனசே வேற மாதிரி போயிடுச்சு. உலகத்தில் வந்து இன்னைக்கு தேவை பணம். யாராக இருந்தாலும் சரி அவங்க கையில் சேஃப்டியை வச்சுக்கோங்க, அது நல்லது. சரி, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க லாட்ரி அப்படின்றது வந்து ஒரு தப்பான செயல், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து நிறைய ஸ்டேட்ஸில் லீகல், நிறைய கண்ட்ரீஸில் லீகல். பட் இங்கே இருக்கவங்க அப்படி நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் ஒரு வேலையில் இருக்கேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு என் தொழிலேருந்து நல்லா வரணும் காசு, இல்லை நான் பார்க்குற வேலையில் வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி பணவரவு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? தொழில் மூலியமாக கேட்குறவங்களுக்கு ஜின் மூலியமாக தொழில் வளர்ச்சியோட செய்வேன்.
ப்ராப்ளம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஜின் மூலியமாக தான் செய்யலாம். எது வரைக்கும் நம்ம தொழிலில் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். ஒரு அளவுக்கு மீறி கடன் ஓட்டம் எதுவுமே அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பாம்பு கூட கடிச்சா கூட உடனே காப்பாற்றலாம், அளவுக்கு மீறி போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காப்பாற்றலாம், அளவுக்கு மீறி போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம செய்கிறோம், ஒரு அளவுக்கு மீறி கடன் ஆகி போச்சுன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ்லேயே எப்படி செய்ய முடியும்? சம்பாதிக்க, நம்ம சாப்பிட, நம்ம செலவு பார்க்க, கடன் வட்டி கட்ட, இப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஏதோ ஒரு முயற்சி கண்டிப்பாக கட்டாயம் தேவை. முயற்சி எல்லாரும் செய்யுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு முயற்சி இருந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க முடியும். ஓகே சார். சார், பணவரவுக்கு வந்து நிறைய பேர் வந்து இது தப்புன்னு நினைக்கிற ஒரு வழியை, இல்லை அது கரெக்டு, உன் குடும்பத்துக்காக நீ இதை பண்ணுறது வந்து கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.